வணக்கம் டு ஐஎம் யூடியூப் நண்பர்களே. நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி எதிர்பாரங்கள் மாதிரி இந்த மாதிரி ஒரு குறியீடோட ஒரு ஃபோட்டோவை நாங்கள் போட்டிருந்தோம். நீங்கள் என்னடா ஃபோட்டோ எதுன்னு நினச்சிங்கன்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பல விஷயங்கள் நாங்கள் வந்து கேட் ரிலேட்டடாகவும் பல விஷயங்கள் ரிலேட்டடாகவும் போடுவோம். உங்களுக்கு உங்களோட ப்ரெப் ஜேர்னியில் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும், ஏதோ இது வந்து ஐபிஎல்லோ சென்னையோ மும்பையோ பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அதுதான் மேட்ரு. ஸோ நாங்கள் வந்து ஐபிஎல் சென்னை மும்பை என்னதான் நான் ஒரு சென்னை ஃபேனாக இருந்தாலும் 2AM நாங்கள் வந்து பி ஆல் எண்ட் ஆல்ன்ற மாதிரி எல்லாத்துக்குமே நட்பாக இருப்போம் நாங்கள். ஸோ அதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்னாலே நம்ம மனசில் வந்து அந்த தோனியோட ரன் அவுட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம அந்த மேட்ச்சை ஒரு ரனில் தோற்றுது, பொலார்டு நம்மளை பொழந்தது, பொலார்டு நம்ம பிளான் வச்சு பிடிச்சது தான் நமக்கு மனசில் ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து சரி இதை வச்சு என்ன நம்ம பண்ணலாம், ஏதாவது வந்து நம்ம எல்லாருமே வந்து பயங்கரமாக ப்ரெப் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இப்போ தான் உங்கள் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லை ஐபிஎல் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம படிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ராசஸை வந்து கொஞ்சம் மச் மோர் ஃபன் ஆக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து ஏதோ ஒரு புது விஷயம் ட்ரை பண்ணலான்றதுக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கிவ்அவே வச்சுருக்கோம். அந்த கிவ்அவே தான் இந்த மும்பை சென்னை மேட்ச் சண்டே நடக்க போகுது. அதுக்கு வந்து சரி நம்ம வந்து அடித்து பிடிச்சி அந்த இதிலெல்லாம் நின்று 3 4 5 6 டிவைஸில் வந்து நாங்கள் பேடிஎம்மில் போய் புக் மை ஷோவில் போய் இந்த டிக்கெட்டை புக் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சரி இந்த டிக்கெட்டை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒன்றும் அப்படியே ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு முத்துப்பட ரஜினி கிடையாது. அதனால நாங்கள் வந்து ஐடியா என்ன பண்ணி வச்சுருக்கோன்னா ஒரு கான்டெஸ்ட்டை வைப்போம். அந்த கான்டெஸ்ட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ யார் வீரன்னு நிரூபிக்கிறானோ அவங்களுக்கு தான் வந்து இந்த டிக்கெட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ இது என்ன கான்டெஸ்ட்டு என்னன்றதை அடுத்த ஸ்டைலில் நம்ம பார்ப்போம். ஸோ மேட்டர் என்னன்னா, இப்போ நாங்கள் ஒரு கேட் கம்பெனி, அதனால கேட்டையும் ஐபிஎல்லையும் சேர்த்த மாதிரி 2AM கேட் ஐபிஎல்ல சேர்த்த மாதிரி ஒரு மீம் பண்ணணும் நீங்கள். ஸோ அந்த மீம் வந்து வீடியோவாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அருமையான ஒரு செம்ம காமெடியான ஒரு மீமை போடுங்க. அதை வந்து எங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அனுப்ப முடியுமோ அவ்வளோ நல்லது. ஏன்னா நாங்கள் சீக்கிரமாக வந்தால் சீக்கிரமாக போடுவோம், நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அதை லைக்ஸ்லாம் பிச்சுக்குன்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் டெஃபினட்டாக வந்து உங்கள் வீடியோவை நீங்கள் வந்து வீடியோவாவோ ஃபோட்டோவாவோ அகெயின் நீங்கள் வந்து எங்களோட இந்த QR கோட் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நாங்கள் வந்து டியூஸ்டே இன்னைக்கு 6 மணிலேருந்து ஆரம்பிப்போம். அதுக்கப்புறமா வந்து நாளைக்கு 6 மணி வரைக்கும் நாங்கள் உங்களோட என்ட்ரிஸ் எடுப்போம். as soon as you give it to us நாங்கள் அதை வந்து அப்படியே போட்டுருவோம் இன்ஸ்டாகிராமில். ஸோ நீங்கள் அந்த போட்டை முடிச்சு தேர்ஸ்டே அன்னைக்கு 12 மணி வரைக்கும் யாருக்கு ஹையஸ்ட் லைக்ஸ் வருதோ அவங்களுக்கு வந்து இந்த டிக்கெட் வரப்போகுது. வெரி சிம்பிள், வெரி ஈஸி. ஸோ அதனால வந்து சரி நான் வந்து ஜெயிச்சிட்டேன் மரன்ற மாதிரி ஜெயிச்சிட்டேன், ஆனால் அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா நாங்கள் உங்களுக்கு டிக்கெட் அனுப்புவோம். அதை வந்து அப்படியே ஒரு டிக்கெட் செல்ஃபி காஃபி வித் கும்ஸ்ன்ற மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராமில் அப்படியே வந்து மேட்ச்சில் வந்து தலையோட தரிசனத்தை பார்த்தேன், ரோஹித் சர்மாவோட அடியை பார்த்தேன், அப்படியே வந்து இங்கே சென்னையில் எல்லாருமே வந்து இந்த வெயிலில் வெந்துட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படியே அங்கே விளாசுன்னு விளாசுவாங்க, அப்படியே காற்று உங்கள் மூஞ்சில் அப்படியே அழகாக வீசும், அந்த மும்பை காற்றை நான் சுவாசித்தேன்னு சொல்லிட்டு அழகாக ஒரு வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் ஷேரில் பண்ணி அப்பாடா சே நம்ம இதில் வந்து நம்ம பையன் எவனோ ஒருத்தன் தான் போயிருக்கான்னு சொல்லி சந்தோஷப்படுவோம். ஸோ டெஃபினெட்லி எல்லா இன்ஃபர்மேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து டெஃபினெட்லி டூ செக் இட் அவுட், ட்ரை பண்ணி பாருங்கள். மீம் எப்படி இருந்தாலும் போடுங்க, எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. ஸோ தேங்க்யூ, பெஸ்ட் விஷஸ். ஆனால் ஒரு இது இருக்குது, நாங்கள் வந்து ஈக்குவாலிட்டின்னு சொன்னோம்ல, அதை மறுபடியும் கொண்டு வரேன். அதனால் நன்றி, தன்யவாத்.